நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு இன்றும் உயிரோடு இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மகிமை உண்டாயிருப்பதாக. நேரத்திலும் சிறிது நேரம் சத்தியத்தில் சில வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசுவானவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நித்திய ஜீவ வசனங்களாக வேதாகமம் இருக்கிறபடியினாலே நாம் அடிக்கடி வசனங்களின் விளக்கங்களை கேட்பது நமது ஆத்மாவுக்கு மிகவும் நல்லது. அதன் அடிப்படையிலே நாம் கடந்த வாரம் பேசின இந்த சத்தியத்தினுடைய தொடர்ச்சியை நாளில் கேட்போம். அதாவது தேவன் பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க திட்டமிட்டார். அந்த ராஜ்யம்தான் சபை என்கிற சத்தியத்தை குறித்து நாம் கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்நாளிலே தேவன் ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் செய்தார் என்கிற விளக்கத்தின் கீழே சில வசனங்களை கவனிக்கலாம். தீர்க்க தரிசன வசனங்கள் வேதாகமத்திலே ஏராளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இயேசுவானவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் ஏராளம். ஆசிரியனுடைய ஆராய்ச்சியின்படி கிறிஸ்துவானவரை குறித்தே 333 தீர்க்க தரிசனங்கள் ஏறக்குறைய சொல்லப்பட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நாம் கவனிக்கிற இந்த தீர்க்க தரிசனம் என்பது சபையை குறித்த தீர்க்க தரிசனம், அதாவது ராஜ்யத்தை பற்றிய தீர்க்க தரிசனம். 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வாக்கியத்தில் தாவீதுக்கு தேவன் ராஜ்யத்தை குறித்து அவருக்கு வாக்குத்தத்தம் செய்தார். இஸ்ரவேலிலே நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், சமஸ்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு முதல் ராஜாவாக இருந்தவர் சவுல். சவுல் என்பவர் 40 ஆண்டு காலம் அவர் ராஜ்யபாரம் செய்தார். அதன் பின்பு சவுல் பதவியில் இருக்கும் போதே தேவன் தாவீதை அடுத்த ராஜாவாக அபிஷேகம் செய்தார். அப்படி அபிஷேகம் செய்கிற போது தாவீதினுடைய நல் விசுவாசத்தின் நிமித்தமாய், வைராகியத்தின் நிமித்தமாய் தாவீதினுடைய சந்ததியின் வழியிலே இஸ்ரவேலுக்கு ஒரு நிலையான அரசாங்கத்தை, சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதற்காக தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், 2 சாமுவேல் 7ஆவது அதிகாரம் 16ஆவது வாக்கியத்தை கவனிக்கும் போது, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லி சொன்னார். இங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், உன் வீடும் உன் ராஜ்யம், உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அடுத்தபடியாக இன்னொரு வார்த்தை சொல்றாரு, உன்னுடைய ராஜாசனம், அதாவது தாவீது அமரக்கூடிய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று தேவன் என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதனுடைய பொருள் என்ன? தாவீதும் நம்மை போல ஒரு மனுஷன் தானே, அவரும் ஒரு நாள் மரிக்கத்தானே வேணும். அவர் எவ்வளவு காலம் ஆட்சி செய்வாரு? அப்ப தாவீதுடைய அந்த அரசாங்கம் எப்பொழுது தொடர்ந்து என்றென்றைக்கும் என்று சொன்னால் முடிவில்லாத என்ற வார்த்தை குறிக்கிறது. அப்ப அந்த ராஜ்யத்தை தாவீது எப்படி ஆட்சி புரிவாரு? ஆனா தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய ராஜாசனம், ராஜாங்கம் என்றென்றுக்கும் நிலை நிற்கும் என்று சொன்னார். அதன் அர்த்தம் என்ன என்று சொன்னால், யூத வழியிலே ராஜாக்கள் ஒருவர் பின் ஒருவராக பிறந்து வளர்ந்து வந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரவேல் ராஜ்யம் சாமுவேலுக்கு பிறகு 2ஆக பிரிந்தது. 10 ராஜ்யம் ஒரு ராஜ்யமாகவும் இஸ்ரவேல் ராஜ்யமாகவும் 2 கோத்திரத்தார் யூத சாம்ராஜ்யமாக, 10 கோத்திரத்தார் 2 கோத்திரத்தார் என்று தேவன் என்ன செய்தார்? பிரித்தார். அதுக்கு காரணம் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க யூத வம்சத்திலே ராஜாக்கள் தொடர்ந்து இருப்பார்கள் என்பதையும், அதன் வழியிலே இயேசுவானவர் பிறந்து
ஒரு நிலையான அரசாங்கத்தை கொடுப்பார் என்பதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தம். காலப்போக்கிலே தாவீது காலத்துக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரவேல் சந்ததியில தாவீதின் வழியில வந்த ராஜாக்கள் கூட நிலைநிற்க முடியாமல் போனார்கள். தாவீதுடைய சிங்காசனம் வீழ்ச்சி பெற்றது. ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தினார். 9ஆம் அதிகாரத்துல 12வது வாக்கியத்தை கவனிக்கிற போது தாவீதின் ராஜ்யம் விழுந்து போனது நிமித்தமாக அங்க என்ன வாக்குத்தத்தம் சொல்லுகிறார்? அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுது போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ நாட்களில் இருந்தது போல. அப்ப தாவீது ஆட்சி புரிகிற போது இஸ்ரவேல் எப்படி இருந்தது? இஸ்ரவேல் ஒரு சமாதானத்தை அனுபவித்தார்கள். தாவீதின் பேரிலே ஒரு மிகுந்த சந்தோஷம் அவருக்கு இருந்தது. இஸ்ரவேல் தேசம் ஒன்றுபட்டு இருந்தது. சாமுடைய ஆட்சிக்கு பிறகு அது இரண்டாக பிளவுபட்டது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எதை விரும்பினார்கள் என்று சொன்னால், நம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை விரும்பினார். ஆனால் ராஜாக்களுடைய நிர்வாகம் என்பது எப்படி இருந்தது நிமித்தமாய் தேவன் அவர்களை பிரித்தார். அதனால தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு நிலையான ராஜ்யத்தை உருவாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே 44வது வசனத்தை நீங்கள் எடுத்து அதை படிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் என்னன்னா, அழியாத ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த அழியாத ராஜ்யம் எப்பொழுது வரும்? அந்த நாட்களின் விவரங்கள் தான் 2ஆம் அதிகாரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த நம்பிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே, யூத ஜனங்களுக்குள்ளே அதிகமாய் இருந்தது. ஒரு 500 வருடங்களுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தானியேலுடைய தீர்க்க தரிசனத்துக்கு பிறகு கிறிஸ்துவானவர் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்து வளர்ந்து அந்த ராஜ்யத்தை குறித்து அவர் போதித்தார். அவருடைய போதனையினுடைய முதல் பிரசங்கம் அப்படின்னு ஆவியானவர் பதிவு செய்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொன்னார். அந்த வார்த்தையுடைய விளக்கம் என்ன? ஏற்கனவே ராஜ்யம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருப்பதனாலதான் அது வரப்போகுது, சமீபமா இருக்குதுன்னு அவர் வாக்கு கொடுக்கிறாரு. அதுக்கு ஆயத்தமாகுங்கள்னு சொல்றாரு. அந்த ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு நீங்கள் மனம் திரும்புங்கள்னு அழைப்பு கொடுக்கிறார். அப்படியானால் இயேசுவானவர் அந்த ராஜ்யத்தை குறித்து போதித்தார். பைபிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல லூக்கா 22ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்களிலே, 22 லூக்கா 22, 18, 19 தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவர் கொடுத்து, இது உங்களுக்காக விட்டு வருகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே 29வது வாக்கியம் வாசி. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல. இங்க பாருங்கள், 18, 19 சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் சொன்னாரு. 29 சொல்றாரு என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அப்போ அப்போஸ்தலர் பார்த்து சொல்றாரு உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன். அப்போ வெவ்வேறு ராஜ்யமா அப்படின்னு கேட்டா அதனுடைய அர்த்தம் அப்படி கிடையாது. அது ஒரே ராஜ்யம்தான், ஒரே ராஜ்யம்தான். தேவனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டு கிறிஸ்துவானவரால் உருவாக்கப்பட்டு அப்போஸ்தலர்களால் போதிக்கப்படுகிற ராஜ்யம் தான் அந்த ஒரே ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை குறித்து தான் நீங்க சொல்லுகிறார். ஏன் யூத மக்கள் மத்தியில ராஜ்யத்தை பத்தி பேசினார்னா, இயேசுவானவர் வாழ்ந்த காலத்துல அவங்க தேசத்தை சார்ந்தவர்கள் ராஜாவாக இல்லை. இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை யார் ஆளணும் நம்ம விரும்புறோம்? ஒரு ஆங்கிலேயர் ஆண்டா நம்ம விரும்புவோமா? ஆனாதான் நான் விரட்டிட்டாங்க.
ஃப்ரீடம் வாங்கணும், அவங்க கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கணும். ஏன்? நம்ம மொழி பேசுகிறவங்க, நம்ம இனத்தை சேர்ந்தவங்க, நம்ம நாட்டை சேர்ந்தவங்க என்ன செய்யணும்? நம்ம ஆளணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம் இல்லையா? அது போலதான் இஸ்ரவேல் மக்களும் நினைச்சாங்க. நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் நம்ம நாட்டை ஆளணும். அவங்களுக்கு உண்டான தீர்க்க தரிசனம் அப்படிதான் சொல்லுது. மேசியா வருவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 40 நாள் அப்போஸ்தலரோட பேசிட்டு இருந்தார் இல்லையா? பரலோகம் போறதுக்கு முன்னாடி. அப்போ கூட கேக்குறாங்க, ஆண்டவரே இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அந்த ஜெயிக்கிறதுக்கான பலன் இல்லை. அப்போ அவங்க கூட அப்போ அவங்களுடைய தாட் என்ன இருக்குன்னா, இயேசுவானவர் அதாவது மேசியா ரோம அரசாங்கத்தை போரிட்டு வெற்றி கொண்டு நம்ம எல்லாம் ஆளுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதான் அவங்க பூமிக்குரிய ஆளுகைக்குரிய ஒரு ராஜாவா மேசியா இருப்பார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இயேசு அப்படி சொல்லலையே. பிலாத்துவின் கையில போய் நிற்கும் போது பிலாத்து விசாரிக்கிறாரு, எல்லாரும் யூதருடைய ராஜான்னு சொல்றாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அழகா கன்வெர்ட் பண்றாரு பாருங்க. இது மனங்களை ஆளுகிற அரசாங்கம் வரப்போகிறது, மனிதனுடைய ஆத்மாக்களை ஆள போகிற அரசாங்கம். இது இங்க ஒரு இடமோ அதுக்கு படை வீரர்களோ குதிரைப்படையோ யானைப்படையோ வைத்துட்டு ஆளுகை செய்வதற்காக இயேசு இங்க வரவில்லை. இன்னைக்கு ஒரு பிரிவில் இருக்கிறாங்க, ஒரு சபை கூட்டத்தார். இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வர போறாராம். அவரை சார்ந்தவங்களை எல்லாம் இங்க 1000 வருஷம் அரசாள போறாராம். அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போறாராம் அப்படின்னு இங்க ராஜ்யம் வரலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து சமூகம் அதையும் நம்புது. வேதாகமத்தை வச்சுக்கிட்டு அதையும் நம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விக்கிரகத்தை வணங்குற கூட்டத்தார் ஜபத்துல வேண்டிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு. ஐயா ராஜ்யம் வந்துருச்சு, வேதாகமத்துல ராஜ்யம் வந்து விட்டது. வசனங்களை எடுத்து படிங்க, வேத விளக்கங்களை நாம கவனிக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். அந்த ராஜ்யம் என்பது சபை. அந்த சபையை தான் தேவன் ராஜ்யமாக வாக்குத்தத்தம் செய்தார். ஏன் யூதர்கள் மத்தியிலே ராஜ்யம்னு பேசினார்னா, அவங்க ராஜ்யத்தை விரும்பினதுனால புரியணுன்றதுக்காக அவங்களுக்கு பேசினார். ஆகவே தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக தீர்க்கதரிசனங்களும் இருக்குது. நம்ம ஒரு 4 வசனங்கள் தான் படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, ராஜ்யத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள். அவைகளெல்லாம் ஒன்னொன்னா விளக்கமா எடுத்து இதெல்லாம் நிறைவேறிவிட்டதா இல்லையா என்பதை ஆராய்ச்சி செய்யணும். புதிய ஏற்பாட்டில பரிசுத்த ஆவியானவர் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியம்தான் ராஜ்யத்தை குறித்த சத்தியமும். ஆவியானவர் சொல்லுகிறார், ராஜ்யம் வந்துவிட்டது. அந்த ராஜ்யத்திலே அநேகரை தேவனை செய்யறாரு, உள்ளே சேர்த்து கொண்டே வருகிறார். கொலோசியரை போன வாரம் படிச்சோம் 1:13, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தவருடைய அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார், நம்மை உள்ளே சேர்த்தார். 1:13 இருக்குது இந்த வாக்கியம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிறார். உட்படுத்தினார், உள்ளே நுழைய செய்தார்னு அர்த்தம். ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே உள்ள நுழைறாங்க. இல்லாம எப்படி நுழைறாங்கன்னு ஆவியானவர் பைபிள்ல பதிவு செய்வாரு. அவர் ராஜ்யம் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. அந்த ராஜ்யம் தான் சபை. அந்த சபைக்கு தலைவர் கிறிஸ்து. சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். கொலோசியர் 1:18 வாசிக்கிறோம். ஆகவே ராஜ்யம் என்பது பழைய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது, அது சபைதான் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அப்படி இல்லைன்னா இன்னும் சத்தியம் அறியாமல் இவ்வுலகத்தார் இன்னும் பாவத்தை தான் கிடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மனிதர்கள் தங்களுடைய சுய போதனையை போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அர்த்தம் புரியாம, அவருடைய விளக்கம் தெரியாம, படிக்காம, எந்த ஒரு ஊழியரிடத்திலேயும் அவர்கள் அந்த விளக்கங்களை பெறாம தங்களுக்கு சுயமா தோன்றுகிற விளக்கங்களை போய் மக்கள் எடுத்து திணிக்கிறதுனால அநேக ஜனங்கள்
வேதாகமத்தை திறந்து படிக்காமலேயே ஆமான் தலையாட்டிட்டு இருக்காங்க. எத்தனை பேர்? லட்சோப லட்சம் பேர். ஆகவே ராஜ்யம் என்பது சபைதான். அந்த சபை 2000 வருடங்களுக்கு முன்பாகவே எருசலேமிலே அப்போஸ்தலர்களால ஸ்தாபிக்கப்பட்டது. ஆதாரம் பைபிள் இருக்குது. அதுக்கு ஆதாரம் அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அந்த சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது, அவருடைய நிர்வாக அமைப்பு என்ன, எப்படி அந்த சபைக்குள் சேர்க்கப்பட்டார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆகவே சபை தேவனுடைய ராஜ்யம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த ராஜ்யத்துல தான் இணைந்திருக்கிறோம். இந்த ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் கிறிஸ்து வரப்போகிறார். தேவன் கையிலே நியாய தீர்ப்புக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஒப்படைப்பார். ஆகவேதான் நாம் புத்தி சொல்லுகிறோம், விசுவாசிகள் சபையில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். சபையிலே நிலைத்திருந்தால்தான் கிறிஸ்துவானவர் தேவன் கையில் இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கிற போது நாமும் எங்க செல்ல முடியும்? பரலோகத்தின் வாசலில் பிரவேசிக்க முடியும். ஆகவே அழிவில்லாத ஒரு ராஜ்யம் தேவனுடைய சபை. அந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இந்த சபை கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. ஆகவேதான் இந்த சபை கிறிஸ்துவின் சபை என்று ஆவியானவர் வேதாகமத்திலே ரோமர் 16:16 பதிவு செய்திருக்கிறார். ஆகவே வேத வாக்கியங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கியங்களை தியானித்தோம். தேவன் நம்மை பலப்படுத்துவார். இந்த சத்தியம் அறியாத அநேக ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை தேவன் கொண்டு செல்ல உதவி செய்வார் என்று சொல்லி நாம் இந்த செய்தியை நாம் நிறைவு செய்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பொறுமைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்.